வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நம்ம சைவ சித்தாந்தம் குறித்து பார்ப்பதாக இருக்கிறோம். வெகு நாட்களாக சைவ சித்தாந்தம் குறித்த காணொளி தயாரிக்க வேண்டும் என்று நான் யோசித்து வந்தேன். ஆனால் பல்வேறு காரணங்களால் எனக்கு தயக்கங்கள் உண்டாகின. ஏனென்றால் சைவ சித்தாந்தம் தமிழகத்தினுடைய மிக முக்கியமான ஒரு சித்தாந்த மரபாகும். அதற்காக பல்வேறு ஆதீனங்கள் உருவாக்கப்பட்டு நிறைய சமய குறவர்களால் மொழியப்பட்டு நிறைய டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லாம் எழுதப்பட்டு அதில் விற்பனர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆகினால நம்ம புதிதாக என்ன சொல்ல முடியும் என்ற யோசனையில் தான் நான் அதை தவிர்த்து விட்டேன். இன்றைக்கு அதை நான் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதை ஒட்டி முக்கியமாக ஒரு விஷயத்தை சொல்லிட்டு தான் தொடங்க நினைக்கிறேன். ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூரில் ஒரு கருத்தரங்கு நடத்தினாங்க. அந்த கருத்தரங்கிற்கு பேராசிரியர் ஆர் பாலசுப்ரமணியன் அவர் சென்னை பல்கலைக்கழகத்துடைய தத்துவத்துறை தலைவரும் புதுவை பல்கலைக்கழகத்தினுடைய தத்துவத்துறை தலைவராகவும் இருந்தவர். நாடறிந்த தத்துவ அறிஞர். அவர் மிகப்பெரிய ஒரு தத்துவ பேராசிரியர். அவர் தான் அந்த தேசிய அளவிலான கருத்தரங்கை தொடங்கி வைக்கிறதுக்காக வந்திருக்கிறார். அவருக்கு பக்கத்தில் தான் நமக்கும் ரூம் போட்டுனாங்க. இன்னொரு பேராசிரியர் வந்திருந்தார். அவர் யாருன்னு கேட்டாக்க மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தினுடைய சைவ சித்தாந்த துறையைச் சேர்ந்த பேராசிரியர் ஆனந்தராசன் அவர்கள். அவர் ஒரு பேப்பர் வாசிக்கிறதுக்காக வந்திருக்கிறார். பேராசிரியர் பாலசுப்ரமணியன் தொடக்க உரை நிகழ்த்துவதற்காக வந்திருக்கிறார். நானும் அங்கு ஒரு ஆராய்ச்சி தாள் வாசிப்பதற்காக வாய்ப்பு கட்டி வந்திருக்கிறேன். நாங்கள் 3 பேர் சேர்ந்து காலை உணவு அருந்தி கொண்டிருக்கிறோம் அங்கே கீழே இருக்கிற ரெஸ்டாரண்ட்டில். அப்போ பேராசிரியர் பாலசுப்ரமணியன் ஆனந்தராசனை பார்த்து கேட்கிறார். ஆனந்தராசன் என்பவர் பேராசிரியர் ரொம்ப ஒடுங்கியவர், அமைதியானவர், பார்த்தாலே ரொம்ப எளிமையானவர். அவரை பார்த்து இவர் கேட்குறார், என்ன ஆனந்தராசன் அவரை விட பேராசிரியர் பாலசுப்ரமணியத்தை விட வயதில் மிக குறைந்தவர். பேராசிரியர் பாலசுப்ரமணியத்தை நாங்கள் ஆர்பின்னு தான் சொல்லுவோம். ஆர்பி கேட்குறாரு, என்ன ஆனந்தராசன் என்ன படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, நான் மாபாடிகம் படித்து கொண்டிருக்கிறேன். மாபாடிகம் என்பது சைவ சித்தாந்தத்துடைய விளக்க நூல் தொகுப்பாகும். அதற்கு ஆர்வி சொல்கிறாரு, என்னையா நீ 10 வருஷம் முன்னால் கேட்டால் மாபாடிகம் படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னேன், இப்போவும் மாபாடிகம் தான் படிக்கிறேன்னு சொல்கிற. நிறைய தத்துவங்களெல்லாம் இருக்குதுங்க, அதெல்லாம் படிக்கிற வழியை பார்ப்பியா, மாபாடிகமாக படிச்சுக்கிட்டு இருப்பியா அப்படின்னு ஒரு துணியோடு கேட்குறார். அதற்கு ஆனந்தராஜ் சொன்ன பதில் கரிகலங்க வைத்து விட்டது. மாபாடிகம் படிப்பதற்கு இந்த ஜென்மமே போதாது, அதற்கு இன்னொரு ஜென்மம் எடுத்தால் தான் படித்து முடிக்க முடியும். அதை படிக்கவே இந்த ஜென்மத்துக்கு எனக்கு டைம் கிடைச்சா பரவாயில்லை அப்படின்னு சொன்னார். அதை கேட்ட உடனே ப்ரொஃபஸர் பாலசுப்ரமணியத்துக்கு அப்படியே நடுங்கி போச்சு. அப்போ எவ்வளவு ஆழமாக ஒருவர் இந்த மாபாடிகத்தில் ஈடுபட்டு படித்து கொண்டிருக்கிறார் என்பது தெரிஞ்ச உடனே அவர் பெருந்தன்மை பாருங்கள், அமைப்பாளர்களை கூப்பிட்டு இந்த கருத்தரங்கிற்கு தலைமை உரையும் தொடக்க உரையும் ஆக்குவதற்கான தகுதியுடையவர் பேராசிரியர் ஆனந்தராசன் அவர்கள். அவரை தொடக்க உரை ஆற்ற சொல்லுங்கள் சொன்னார். ஆனால் அவருக்காக ஒரு ஸ்பெஷல் லெக்சர் ஒன்று அன்றைக்கி ஏற்பாடு பண்ணாங்க. தொடக்க உரை ஆர்பி தான் கொடுத்தார். இது பேராசிரியர் பெருமக்களுக்குள்ளே நடந்த நிகழ்வு. இது எனக்கு கிடைத்த ஒரு ஸ்பிரிட் என்னென்னா, இந்த மாபாடிகம் என்பதற்காக தன்னுடைய ஜென்மத்தையே ஒரு பேராசிரியர் கொடுக்க முடியும்னு நினைக்கிறார். பார்த்தீங்களா, அதுதான் அங்கே சிறப்பான ஒரு விஷயம். ஆனந்தராசன் அவர்கள் சைவத்துக்காக சிறந்த தொண்டாற்றியிருக்கிறார். சைவ சித்தாந்தத்திற்கான எளிய நூல்கள் எழுதியிருக்கிறார். மிக ஆழ்ந்த ஞானம் கொண்டவர். ஆனால் இன்று நம்மிடையே அவர் இல்லை என்பதும் வருத்தமான ஒரு செய்தி. இப்படி பல பேரை ஈர்த்த ஒரு தத்துவம் தான் சைவ சித்தாந்தம் என்றால் அது மிகையாகாது. தமிழகத்திற்கான தனித்துவம் வாய்ந்த சிறப்பான ஒரு தத்துவ மரபாக சைவ சித்தாந்தம் கருதப்படுகிறது. தமிழுக்குன்னே அதை ஒரு மரபாக உருவாக்கினார்கள்.
இதுக்கு முன்னால் ராமானுஜர் இருக்கிறாரு. ஆனால் அவர்களாம் வந்து பொதுவான ஒரு வேத மரபைத்தான் வந்து சார்ந்து எழுதினார்கள். சைவ சித்தாந்தம் என்பது முழுக்க முழுக்க தமிழர்களால் தமிழர்களுக்காக உருவாக்கப்பட்ட தத்துவ மரபு என்று கொள்வதில் தவறொன்றும் இல்லை. இந்த சைவ சித்தாந்த மரபு என்பது வேதங்களையும் ஆகமங்களையும் தான் அடிப்படையாக கொண்டது. அந்த ஒரு விஷயத்தில் வந்து அது வேதத்திலிருந்து தான் நிறைய விஷயத்தை எடுத்துக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 13ஆம் நூற்றாண்டில் தான் அதனுடைய சித்தாந்த மரபானது வந்து வரையறுக்கப்படுகிறது. 1234 திருவெண்ணை நெல்லூரில் பிறந்தவர் தான் மைகண்ட தேவர். இவர்தான் சிவஞான போதத்தை எழுதுகிறார். இவர் வந்து எழுதிய பின்னால் அதற்கு மாபாடிகம் எழுதப்படுகிறது. அதை எழுதியவர் தான் சிவஞான சித்தியார் அல்லது சிவஞான முனிவர் என்று சொல்லக்கூடியவர். எல்லாமே புனைப்பெயர்கள் தான். அதற்கு பின்னால் வரக்கூடிய நூல்கள் வந்து நான் சொன்ன மொத்தம் இதையும் சேர்த்து சிவஞான போதத்தையும் சேர்த்து 14 நூல்கள் வந்து பிரதான நூல்களாக அடையாளம் காணப்படுகின்றன. 14 அந்த சாத்திர நூல்கள் என்னவென்று பார்த்தால் சிவஞான போதம், சிவஞான சித்தியார், அது எழுதியவர் அருணந்தி சிவாச்சாரியார், 20 அருணந்தி சிவாச்சாரியார், உண்மை விளக்கம், மனவாசங்கடந்தார், திருவுந்தியார், ஒய்ய வந்த தேவர், திருக்களிற்றுப்படியார், இதுவும் ஒய்ய வந்த தேவர். ஆனால் இவர் திருக்கடவுரை சேர்ந்தவர், முன்னவர் திருவியலூரை சேர்ந்தவர். திருவருட்பயன் உமாபதி சிவாச்சாரியார், சிவப்பிரகாசம் உமாபதி சிவாச்சாரியார், போற்றி பகருடைய உமாபதி சிவாச்சாரியார், வினாவென்பா, கொடிக்கவி, நெஞ்சு விடுதூது, உண்மை நெறி விளக்கம், சங்கற்ப நிராகரணம் எல்லாம் உமாபதி சிவாச்சாரியார். சைவ சித்தாந்தம் என்றால் சிவ தத்துவம் என்று தான் அர்த்தம். சிவனை அடிப்படையாக வைத்து உருவாக்கப்பட்டது தான் சைவ சித்தாந்தம். சைவ சித்தாந்தம் என்றாலே என்னன்னாக்க அதான் லாஸ்ட் டெக்ஸ்ட், அதான் இறுதியாக எழுதப்பட்ட நூல். இதுக்கு மேலே வந்து வேறு எதுவும் கிடையாது. இப்படி தான் வந்து பெரும்பாலும் வந்து சமய தத்துவங்களை முன்வைக்கின்ற வேதங்கள் எல்லாம் இப்படித்தான் சொல்லுவது வழக்கம். அந்த வகையில் வந்து இது சித்தாந்தம் என்று சொல்லப்படுகிறது. இந்த சித்தாந்தத்தினுடைய பேசிஸ் என்னன்னு பார்த்தோம்னாக்க சிவன் சொல்லிட்டார். சிவன் என்றால் இறைவன். இந்த சிவனுக்கு உருவம் இருக்கா இல்லையா, அவனுடைய கேரக்டர்ஸ் என்ன, குணநலன்கள் என்ன, எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாமே இருக்குது, ஆனால் இல்லை. இந்த சைவ சித்தாந்தம் வந்து சிவனை அடிப்படையாக கொண்டது என்றாலும் கூட இந்த சிவன் எப்படி வந்து மனித உயிர்களோடு தொடர்பு கொள்கிறார் அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்குது நமக்கு. இந்த உலகு யார் படைத்தது அப்படின்ற கேள்வி இருக்கின்றது. எனவே சிவன், மனிதன், உலகு, இதை அவர்கள் பதி, பசு, பாசம் என்று சொல்லுகிறார்கள். யாரு? சைவ சித்தாந்திகள். பதி என்றால் சிவனை குறிக்கும், இறைவனை குறிக்கும். பசு என்றால் மனித ஆன்மாக்களை குறிக்கும் பசு. பாசம் என்றால் அதுதான் வந்து மாயை தத்துவம்னு சொல்கிறாங்க. இந்த பாசம் என்றால் கட்டுண்டு இருத்தல். அது வந்து கட்டி வச்சிருக்கிறோம். யாரை? பசுவை. பசு கட்டப்பட்டதால் அது பசுவாக இருக்கிறது. யார் பசு? நீங்களும் நானும் தான் பசு. ஏன்னா நம்மெல்லாம் கட்டப்பட்டு கிடக்கிறோம். எதால் கட்டப்பட்டு இருக்கிறோம்? மாயையால் கட்டப்பட்டிருக்கோம். இந்த மாயை என்பது இந்த உலகத்தில் இருக்குதா? ஆமாம், இருக்குது. இந்த உலகமே ஒரு பொருள் தானே, எப்படி மாயாக இருக்கும்? மாயையும் ஒரு பொருள் தான். இப்படி நிறைய கேள்விகள் நம்ம எழுப்ப முடியும். இதில் ஒரு முக்கியமான ஒரு தத்துவத்தில் புரிஞ்சுக்கிற விஷயம் என்ன பார்க்குறதுனாக்க, மூன்றுமே வந்து உண்மையானவை, மூன்றுமே அனாதியானவை. எது மூன்றும்? சிவனும் உண்மை, அவருக்கு வந்து அந்தமும் இல்லை, ஆதியும் இல்லை. பசு இருக்கிறதே நம்ம தான், நம்முடைய ஆன்மா. இந்த ஆன்மாவும் வந்து அது வந்து உண்மையானது, அதுக்கு ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை. இந்த மாயையாக இருக்குது பாருங்கள், பாண்டேஜ் நம்மளை கட்டி போடுது பாருங்கள், அதுவும் வந்து தன்னால் உருவானது தான். இந்த மூணு சேர்ந்து தான் இந்த உலக வாழ்க்கை நடத்தப்படுகிறது. பொதுவாக வேதாந்தங்கள் வந்து எடுத்து பார்த்தா சங்கரரை பொறுத்த வரைக்கும் பிரம்மம்னு ஒன்று இருக்கும். அந்த பிரம்மம் வந்து உங்களுக்குள்ளேயும் இருக்கும், என்னுள்ளேயும் இருக்கும். பிரம்மம்னால் பரமன் என்று எடுத்துக்கொள்ளலாம்.
இந்த பிரம்மன் வந்து எல்லா இடத்துலையும் வந்து வியாபித்து இருக்கும். ஒன்றுதான் பலவாக தெரியும். எப்படி வந்து உடைக்கப்பட்ட கண்ணாடி சில்லுக்குள்ள ஒரு பொருள் பலவாக தெரிகிறதோ அம்மாதிரியாக பிரம்மனும் பரவி இருக்கும், பிரம்மம் பரவி இருக்கும். ஆனால் உங்களை ரியலைஸ் பண்ணும்போது நீங்கள் அந்த பிரம்மமாக மாறிடுவீங்க. இதுதான் வந்து அத்வைத தத்துவம். விசிஷ்டாதிபதமும் கிட்டத்தட்ட அதே தான் சொல்லுது. ஆனால் இவர்களை பொறுத்தவரை அப்படி அல்ல. ஒரு சோல் இல்லை, பிரம்மமே எல்லா இடத்திலும் வந்து ஆன்மாவாக பல ஆன்மாக்களாக பரவி இருப்பது அல்ல சைவ சித்தாந்தம். பல ஆன்மாக்கள் இருக்கின்றன. அநேகாந்தவாதம் சமணத்தினுடைய கூறு இது. எல்லா ஆன்மாக்களும் தனித்துவம் வாய்ந்தவை. பிரம்மம் இருக்கிறது, சிவன், அதான் சிவம்னு வச்சுக்கலாம். சிவன் தான் அவங்க சொல்றாங்க. சிவன், பசுக்கள், ஏராளமான பசுக்கள். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்க பாண்டேஜ். இந்த ஆன்மாக்கள் பொதுவாக உடலுக்குள் புகுந்து அது உருவம் பெறுவதற்கு முன்னால் அவைகளுக்கு அறிவற்றவையாக இருக்கின்றன. அதுக்கு வந்து பெரிய அறிவெல்லாம் இருக்காது. அவைகள் கட்டுண்டு கிடப்பது பாசத்தினால் என்று சொன்னாலும் கூட அவைகளுக்கான ஒரு விடுதலை தேவைப்படுகிறது. அந்த விடுதலையை வந்து இறைவனால் மட்டும்தான் வழங்க முடியும். மாயை, கண்மம், ஆணவம்னு 3 மாயைகள் அந்த பசுவை பிடித்து ஆட்டிக்கொண்டிருக்கின்றன. இதுதான் பிரச்சனையே. ஆணவம் தான் வந்து மாயையை வந்து இன்னும் ஸ்ட்ரெங்தன் பண்ணுது. இன்னொன்று கர்மம், கண்மம்னு சொல்கிறேன், கண்ம வினை. இப்போ இதிலிருந்து எஸ்கேப் ஆக முடியாமல் பசு வந்து கட்டுப்பட்டு கிடக்குது. பசுனா நம்ம தான். இதிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய கருணையை கொடுப்பவன் தான் வந்து அந்த கடவுள், சிவன் என்று கொள்ளலாம். நம்ம முதல்ல சொன்னோம், சிவனும் வந்து அனாதிதான், உண்மையானவன். பசுவும் உண்மையானது, அனாதிதான். மாயையும் உண்மையானது. அனாதி என்றால் யாராலும் தோற்றுவிக்கப்படாதுன்னு அர்த்தம். அதை உருவாக்கியது யாரும் கிடையாது. அப்படி என்றால் இது எப்படி புரிந்து கொள்வது? இறைவன் உலகத்தை படைக்கவில்லையா? இல்லை, படைக்கவில்லை. இறைவன் வந்து அவனுடைய குணங்கள் வந்து சச்சிதானந்தம்னு சொல்கிறாங்க ஒரு இடத்துல. சித்தவன், சித்து என்றால் எப்படி கொள்வது? பொருள் அல்ல, பொருள் இல்லாத ஒரு ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட். அந்த சித்து வந்து எப்படி வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட் வந்து எப்படி ஒரு மேட்டரை உருவாக்கும். இதுதான் வந்து தொடர்ந்து வரக்கூடிய ஃபிலசாபிக்கல் ப்ராப்ளமே தான். மைண்டு பாடி ப்ராப்ளமாக தான். எப்படி வந்து இந்த உலகத்தை வந்து சித்தானது உருவாக்கும். அப்படியே உருவாக்கினாலும் அதில் இருக்கிற குறைகள், விகாரங்கள் அனைத்தும் வந்து சித்துக்கு வந்து சேரும். கடவுள்னா இவ்வளவு மோசமான உலகத்தை படைத்தான் என்றால் அது வந்து ரொம்ப சரியானதாக இருக்காது. கடவுளுக்குரிய தன்மையே எல்லாம் போயிடும். இப்போ கடவுளுடைய குணங்கள் என்னென்னு விளக்குறாங்க. அந்த குணங்களில் வந்து ரொம்ப பரிசுத்தமான ஒரு ஆவி. அதை வந்து நீங்கள் வந்து இந்த உலகத்தை படைத்தான் என்று சொன்னால் உலகத்தில் இவ்வளவு மோசமான உலகத்தை அவர் படைச்சாரான்னு ஒரு கேள்வி வந்துடும். உலகை படைத்தது மாயை. மாயை வந்து சித்து அல்ல, அது வந்து ஒரு பொருள், ஜடம். சித்திலிருந்து ஜடம் வராது, ஜடத்திலிருந்து ஜடம் வரும். மாயை தான் வந்து ஜடத்தை உருவாக்குது. ஓஹோ, உலகத்தை உருவாக்கியது மாயை. ரைட்டு. கடவுளுக்கும் உலகத்தை உருவாக்குறதுக்கும் சம்பந்தம் இல்லை. இப்போ வந்து ஒரு பிரச்சனை தீர்ந்து போச்சு. இவ்வளோ குறைபாடுகளுக்கு காரணம் வந்து கடவுள் இல்லை, மாயை தான். மாயை ஆன்மாவை பற்றி கொள்ளுகிறது, அல்லது ஆன்மா மாயை பற்றி கொள்ளுது. ஆன்மாவும் ஏற்கனவே இருக்குது, அதுவும் கடவுள் உருவாக்கலை. அப்போ கடவுள் என்ன பண்ணுறாரு? கடவுள் வந்து இந்த ஆன்மாவின் மீது அன்பு காட்டுகிறார். இந்த ஆன்மா வந்து 3 விதமான சொன்னோம் பாருங்க, கர்ம வினை பயனாலையும், ஆணவத்தாலையும் மற்றும் மாயையாலையும் சிக்கி கொண்டு தவிக்கிறது. அது தன்னுடைய உண்மையான சொரூபத்தை அடைய முடியாமல், அறிய முடியாமல் தவிக்கிறது. அவருடைய உண்மையான சொரூபம் என்னன்னாக்க அது ஈசனுக்கு இணையான சொரூபம். அதற்கு அதுவும் இதே இந்த இறைவனை கடவுள் சொல்லலையா, அதே குணங்களை கொண்டது தான். ஆனால் அதால் அதை அறிய முடியாது.
ஏனென்றால் அதுக்கு அறிவானது வந்து மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆன்மா தனியாக இருக்கும் பொழுது அதுக்கு வந்து அறிவு ஒர்க் பண்ணாது. அது உடலில் போகும்போது தான் அறிவு ஒர்க் பண்ணும். ஏன் இப்படி நடக்குது? ஏன் இந்த உலகம் வந்து மாயை மூலமாக தோன்றுகிறது? இந்த ஒரு உலகம் தோன்றுவதற்கு ஒரு காரணம் மட்டும் இல்லை, 3 காரணங்கள் இருக்கலாம். கடவுள் வந்து அதில் வந்து 2வது காரணமாக அல்லது 3வது காரணமாக நிமித்த காரணமாக இருப்பார். முதற் காரணம் கடவுள் அல்ல, மாயை தான். இவர் நிமித்த காரணமாக இருக்கிறார். அது அப்படின்னும் பொழுது அவரும் ஒரு காரணம், ஆனால் அவரை உருவாக்கலை. இந்த உலகத்துக்குள்ள பிறவி எடுத்தது பாருங்க, இந்த ஆன்மா அது பிறவி எடுத்த ஏற்பாடு, அதுக்குள்ள அந்த உடலுக்குள்ள ஆன்மா போன ஏற்பாடு தான் அறிவு ஒர்க் பண்ண ஆரம்பிக்குது. இந்த அறிவை கொண்டு தான் வந்து அதை வந்து தன்னை கடந்து செல்ல வேண்டியிருக்கிறது, தன்னை உணர வேண்டியிருக்கிறது. அப்போ இந்த மாயை மூலமாகத்தான் வந்து அதுவும் கூட ஆக்டிவேட் ஆகுது. அதான் ப்ராப்ளம். மாயை என்பது தனி சக்தி. அது மாயை தனியான ஒரு சக்தியாக இருக்கிறது. அது பீடித்திருப்பதிலிருந்து இதை வந்து மீட்டெடுக்க வேண்டும், பசுவை. அது இறைவனுடைய கருணையால் தான் முடியும். இதுதான் வந்து பேசிக்கான மேட்டர். ஆனால் வந்து அப்படி அந்த இறை கருணையை தான் பெற முடியாமல் தன்னுடைய அறிவு வந்து உண்மையை நாடாமல் தடுப்பது என்பது ஆணவம், கண்மம் மற்றும் மாயை. கண்மம்னா கர்ம வினை. இதில் இன்னொரு ஆர்குமெண்ட்டும் இருக்குது. இந்த கர்ம வினை என்பது சொல்லிவிட்டால் வினைகளுக்கு வந்து அதுக்கும் வந்து பெரிய புத்தியெல்லாம் அறிவெல்லாம் கிடையாது. ஒரு கர்மா செய்கிறேன், கெட்ட காரியம் செய்கிறேன், நான் அதுக்கு வந்து புத்தி கிடையாது. அது என்ன செய்யுது பார்த்தீங்கன்னாக்க, கர்ம வினை பிறவி தொட்டு வருகிறது. மறுபிறவின்றது கர்மம்னாலே மறுபிறவி வந்துடும். இந்த பிறவியில் செய்த தீவினைகள் வந்து அடுத்த பிறவியில் வந்து பாதிக்குது. அப்போ இந்த கர்மத்துக்கு ஏற்ற ஒரு 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 உருவமோ வாழ்க்கை முறையோ கிடைக்குது அடுத்த ஜென்மத்தில். ஆனால் இந்த கர்மத்துக்கே நம்ம செய்த தீவினைகளுக்கே வந்து புத்தி வந்து காத்திருந்து அதுக்கு இப்போ ஊனமுற்ற உடலாகவோ அல்லது வேறு விதமான அதுக்கான தண்டனை அனுபவிக்கிற விதமாக வந்து கொடுக்குற அளவுக்கு அதுக்கு வந்து சக்தி கிடையாது. அந்த வேலையை வந்து கடவுள் தான் செய்கிறார். கடவுளால் இந்த கர்ம வினை என்பது வந்து இட்ஸ் நாட் மேட்டர். அதால் வந்து அதை ஆக்டிவேட் பண்ண முடியும் அவரால். அப்போ ஒவ்வொருவருடைய கர்ம வினைக்கான பலனையும் கொடுப்பது என்பதும் அதிலிருந்து காப்பது என்பதும் வந்து இறை சக்தியால் தான் முடியும் என்பது சைவ சித்தாந்தத்துடைய நம்பிக்கை. அப்போது ஒரு 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 கர்மத்தை வந்து அறிவற்ற கர்மமாக இருக்கிறதுக்கு வந்து அதுக்கு டைரக்ஷன் கொடுத்து அதை ஆக்டிவேட் பண்ணி அதை வந்து செயல்படுத்துவது வந்து சிவன் தான். சிவனை நோக்கி நீங்கள் தவம் செய்யும் பொழுதோ ப்ரே பண்ணும்போதோ இந்த கர்மத்தினுடைய வீரியமானது குறையும் வாய்ப்பு உள்ளது. அதாவது இங்கே இந்த குட்டையிலேருந்து தெளிவு கிடைக்கும். அப்போது தீய கர்மங்களை செய்வது என்பது இயல்பாகவே வந்து விலகத் தொடங்கும். மல பரிபாகம்னு சொல்லுவாங்க. மும்மலங்கள்னு சொல்கிறாங்க. இந்த 3த்தையும் ஆணவ மலம், கண்மம், மாயை ஆகியவை மலங்கள்னு சொல்கிறாங்க. இந்த மும்மலங்களிலிருந்து மல பரிபாகம்னுவாங்க. மலத்திலிருந்து விடுபடுதல். மலம் என்றால் அழுக்கு. மல பரிபாகம் என்று சொன்னோம் அல்லவா, அந்த மல பரிபாகம் நடந்து விட்டது என்றால் கிட்டத்தட்ட முக்திக்கு ஈக்குவலான ஒரு ஸ்டேட் அது. அந்த ஆன்மா வந்து தன்னுடைய ஒரிஜினல் ஸ்வரூபத்தை வந்து ரியலைஸ் பண்ணக்கூடிய ஸ்டேட்டஸ். அது எப்படி நடக்குதுனாக்க செயல்படுவது மூலமாக நடக்கிறது, செயல்கள் மூலமாக நடக்குது. சும்மா இருந்து நடக்கிறது. பூமியில் பிறந்து செயல்பாடுகளை செய்து சரியான கர்மங்களை செய்து தர்மங்களை செய்து அதன் மூலமாக மனத்தெளிவு பெற்று அது ஞானம் பெறுகிறது, பாசத்திலிருந்து விடுபடுகிறது. அது அப்படியே மெத்தமாக சும்மா இருந்துச்சுன்னா அதுக்கு ஒன்றும் விடுதலை கிடையாது. அதனால இந்த உலகத்தை வந்து உருவாக்குவது வந்து இறைவனுக்கு ஆர்வம் உண்டாகிறது. இந்த உலகம் வேணும். எதுக்குன்னா ஆன்மா வந்து தன்னுடைய கண்மங்களிலிருந்தும் மற்ற மலங்களிலிருந்தும் விடுபடுவதற்கு உலகம் தேவை. ஆனால் இது அத்தனையும் வந்து ஒரு பியூர் காட் கேனாட் கிரியேட் தட். அவர் அந்த மாயினால் அதை உருவாகுது பார்த்துக்கிட்டு இருக்காரு.
இப்போ மாயை தான் உருவாக்குது. மகமாயிலாம் சொல்லுவாங்க பாருங்கள், அது மாயினுடைய இன்னொரு பேர்னு கூட சொல்கிறாங்க. இப்போது சிம்பிளாக சொல்லப்போனால் ஆன்மா பசு. பசு என்பது பாசத்தால் கட்டுப்பட்டிருக்கிறது. பாசம் என்பது 3 மலங்களாக சொல்லப்பட்டாலும் இன்னும் ஏராளமான அம்சங்கள் அது உள்ளே கிடக்குது. பலவிதமான பிரிவினைகள் அது உள்ள விளக்குறாங்க. 3 மலங்களால் பீடிக்கப்பட்ட இந்த ஆன்மாவானது, அந்த பசுவானது விடுதலை பெற வேண்டும். விடுதலை பெறுவது என்பது இறைவனுடைய கருணையால் தான் முடியும். அப்போ வினைப்பயன், மலங்கள் விடுதலை, இறைவன் தன்மை அடைதல், இதுதான் முக்தியினுடைய ஜீவன் முக்தியாகவும் பாசிபிள். இதுதான் ஒரு பேசிக் ஃபிலாசபி. இதுதான் சைவ சித்தாந்தனுடைய அவுட்லைன். இதை ஒரு பெரிய தத்துவ கட்டமைப்பாக எப்படி உருவாக்கி இருக்கிறார்கள். எனக்கு அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா வேதாந்தத்தில் நிறைய விஷயங்களை விவாதிக்கிறாங்க. எது அறிவு, எது அறிவல்ல, எதன் மூலமாக இறைவனை நம்புவது, இறைவனுடைய குணங்கள் என்ன, இறைவனை நம்புவதற்கான வேலிடான சோர்சஸ் எது, இப்படி நிறைய தத்துவார்த்தமான கேள்விகள் அந்த மெட்டாஃபிசிக்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்குள்ளே வருது. அதை போலவே தமிழிலும் அந்த கேள்விகளை உருவாக்கி அந்த கேள்விகளுக்கான வேதாந்திகளால், அதாவது நான் சொல்கிறது அத்வைதம், துவைதம், விசிஷ்டாத்வைதம் போன்ற தத்துவ பள்ளிகளால் பதில் சொல்ல முடியாத கேள்விகளுக்கும் பதில் கொண்டதான ஒரு தத்துவ கட்டமைப்பை உருவாக்கினார்கள் தமிழர்கள். அதுதான் சைவ சித்தாந்தம். அது எந்த மாதிரி செஞ்சுருக்காங்கிறது தான் ஃபர்தராக நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சைவ சித்தாந்தத்தை எடுத்துக்கொண்டால் என்னை பொறுத்தவரை பல இந்திய தத்துவங்களுடைய சாரங்களை எடுத்து அதிலிருந்து சிறந்த அம்சங்களை அத்தனையுமே உள்ளடக்கி ஒரு தொகுப்பாக கொடுத்திருக்கிறார்கள். இன்னொரு விஷயம், சைவ சித்தாந்தத்தினுடைய சிறப்பாக நான் பார்ப்பது, அது ஏதோ மேல்தட்டு இருக்கக்கூடிய ஞானிகளுக்கான தத்துவமாக இல்லாமல் சாதாரண மக்களும் கூட அதை கடைபிடிக்கக்கூடிய அளவிற்கு அதில் எளிமையான கூறுகளை பொருத்தி இருக்கிறார்கள். இப்படி ஒரு லாங்குவேஜ் பேசுகிறதுக்காக வருத்தப்படலாம் சில பேர். ஆனால் ஃபிலசாபிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இப்படி தான் பேச முடியும். ஒன்றுமில்லை, அறிவு ஞான மார்க்கத்தையும் பக்தி மார்க்கத்தையும் ரொம்ப சரியான கலவையில் கொடுத்துருக்கிறாங்க. கர்ம யோகத்தையே இணைச்சிருக்கிறாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது முதல்ல எடுத்துக்க வேண்டியது கடவுள் தான். எந்த ஒரு தத்துவத்துக்குமே அடிப்படை இறைவன் தான். இறைவன் இருக்கிறானா இல்லையான்னு நிரூபிக்கணும். அப்புறம் தான் உலகம் உண்மையா, மனுஷன் இருக்கிறானா, பாசமா, பத்தியா எல்லாம் அப்படி பேசலாம். அந்த அடிப்படையில் இறைவன் என்பதை நிரூபிப்பதற்கு பொதுவாக எதை கொள்ளுவார்கள் என்றால் ஸ்ருதி பிரமாணங்களைத்தான் கொள்ளுவார்கள். பிரமாணங்கள் என்றால் நம்ம எதன் மூலமாக அறிகிறோமோ அந்த அறிகின்ற மூலம், எதன் வழியாக அறிகிறோமோ அந்த வழி. கண்ணால் பார்க்குறோம், பிரத்யக்ஷம் பார்க்குறோம், அனுமானிக்கிறோம். இந்த பிரத்யக்ஷம், அனுமானம் இதெல்லாம் இந்திய தத்துவங்களில் ஒரு பிரமாணங்கள். இதெல்லாம் முக்கியமானவை தான். ஆனால் இதெல்லாம் வச்சுக்கிட்டு கடவுளை நீங்கள் நிரூபிக்க முடியாது. சைவ சித்தாந்தம் இவற்றை ஏற்றுக்கொள்கின்றன. ஆனால் இவற்றுக்கு பிரதானமான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. எதற்கு முக்கியத்துவம் தருதுன்னு பார்த்தீங்கன்னாக்க சுருதி பிரமாணங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்னாக்க அனுபவஸ்தர்களுடைய மகா வாக்கியங்கள், அனுபவப்பட்ட முனிவர்களுடைய அந்த முன்வைப்புகள், அதாவது அவருடைய பதிவுகளை தான் ஆதாரமாக கொள்ளுகின்றன. அவைதான் முக்கியமான பிரமாணங்களாக ஏற்கப்படுகின்றன சைவ சித்தாந்திகளால். இப்போ அதை அடிப்படையாக வைத்து அனுபவம் பெற்ற மகான்களுடைய அனுபவ பதிவுகளை வச்சுட்டு அவங்க பேசுகிறாங்க. ஒன்று, கடவுள் இருந்தே ஆக வேண்டும் என்பதற்கான பல காரணங்கள் இருக்கின்றன. ஒரு பெரிய சிக்கல் என்னென்னா, கடவுள் உலக பொருளை படைக்கலை, கடவுள் ஆன்மாவையும் படைக்கலை, கடவுள் மாயையும் படைக்கலை. ஆனால் அவற்றை மாயையை ஆட்டி வைக்கின்ற சித் சக்தியை கொண்டவனாக இருக்கிறார். சித் சக்தின்னு சொல்கிறாங்க. ஆன்மாக்கள் மும்மலங்களால் ஆட்கொண்டிருப்பதை பார்த்து இறைவன் கருணை கொண்டு இந்த உலகை படைக்க மாயை மூலமாக ஏற்பாடு செய்கிறார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க தானு, கரணம்,
புவனம் போகம் ஆகியவற்றை படைத்தார் என்று சைவ சித்தாந்தம் சொல்கிறாங்க. புவனம்னா உலகம், போகம்னா அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள். இதுக்கான விளக்கங்கள் நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்கள். திருப்பி இதே ப்ராப்ளம் தான். கடவுள் தான் ஆன்ம பொருளாக இருக்கிறார். பொருள் என்ற வார்த்தையை தவிர்க்க முடியவில்லை. ஒரு ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறான். கடவுள் எப்படி இந்த பொருளாகிய மாயை ஆப்ரேட் பண்ண முடியும்? அது தானே உண்டாச்சு, தானாகவே இருக்குது. அதுக்கு தான் அவனுக்கு சித் சக்தி என்று ஒன்று இருக்கிறது. அது ஒரு ஸ்பெஷல் பவர். இங்கெல்லாம் தான் இவங்க காம்பனன்ட்ஸை சேர்க்குறாங்க. அதன் மூலமாக மாயை ஆப்ரேட் பண்ணுறாங்க. மாயை தான் இந்த பசுவையும் உலகத்தை உருவாக்குது, பசுவை கட்டுப்போடுது, எல்லாத்தையும் அது இஷ்டத்துக்கு செய்யுது. அப்போ அது எதை ஆக்டிவேட் பண்ணானோ அதிலிருந்து பாவப்பட்ட பசு விளக்கணும். ஏன்னா பசு இறைத்தன்மை கொண்டது. மாயை அப்படி இல்லை. மாயை அது தோற்றப்பிழையை உண்டாக்கிக்கிட்டே இருக்கும். இந்த உலகம் உண்மையானு கேட்டாக்க இல்லை உண்மையா அப்படின்னு சொல்ல வச்சுங்க. எப்படி சொல்கிறீங்க ஒரு கொஸ்டின் வரும். இல்லைன்றால் நம்ம கண்கள் ஏமாற்றுகின்றன பல சமயங்களில். நம்ம பார்க்கறதெல்லாம் உண்மையானே தெரியல. ஃபிலசாபிக்கலாக யோசிச்சாக்க இந்த உலகமே பொய்யா இருக்குமோ? ஏனென்றால் நம்மகிட்ட இருக்கிற குறைபாடு இருக்கக்கூடிய இந்த புலன்களை கொண்டு தான் இந்த உலகத்தை நம்ம பார்க்குறோம். ஒரு கனவு கண்டுக்கிட்டு இருக்குமா ஒரு பெரிய தூக்கத்தில் அப்படின்ற ஒரு தத்துவார்த்தமான கேள்வி எழுப்பினாக்க அதுக்கும் பதில் சொல்கிறது கஷ்டம். ஆனால் சைவ சித்தாந்திகள் இதையும் உடைக்கிறாங்க. இல்லை, அப்படிலாம் ஒட்டுமொத்தமாக எல்லாமே கனவு, தோற்றம் பிழை. தோற்றப்பிழைன்னு சொல்கிறோம் பாருங்க. அந்த தோற்றப்பிழையிலே ஒரு தோற்றம் இருக்குல்ல. அப்போ அந்த தோற்றம் என்பது இருக்கிறது. அது இல்யூஷனாக இருந்தாலும் இமேஜஸாக இருக்குது. அந்த இமேஜஸை கிரியேட் பண்ணி ஆகணும் இல்லையா? அதுதான் மாயை கிரியேட் பண்ணுது. அப்போது உலகம் இருக்குது, உண்மைதான். உலகம் என்பது பொய்யல்ல, இருக்குது. ஆனால் சங்கரருக்கு ராமானுஜருக்கெல்லாம் இந்த நிலைப்பாடு உகந்ததல்ல. அவர் சங்கரை பொறுத்த வரைக்கும் அந்த உலகே மாயை, பிரம்மத்தால் உருவாக்கப்பட்டது. அது விலகினே பிரம்மமாக போகிற சிம்பிள் ரூட். இங்கே அப்படி பிரம்மம் உருவாக்க முடியாதுன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அது பல விகாரங்களை அடைய நேரிடும். ஒரு பானையை குயவன் செய்கிறார் என்றால் அந்த பல்வேறு விதமான விகாரங்களை பானை அடையும். அந்த குயவனம் அதற்கு குறைகளை ஏற்க வேண்டியிருக்கும். அப்படி ஒரு கடவுள் அந்த முதற் காரணமாக இல்லைன்னு சொல்லிட்டோம். அப்போது உலகம் இருக்கிறது உண்மை, கடவுள் இருப்பது உண்மை. கடவுளுக்கு பல குணங்களை இவங்க சொல்கிறாங்க. உமாபதி சிவாச்சாரியார் சிவப்பிரகாசம்ன்ற நூலில் சிவனுடைய குணங்களாக குறிப்பிட்டதாக சொல்லி அதுதான் அடிப்படையாக எடுத்துக்கொள்கிறார்கள். இந்த 14 நூலில் எல்லாமே இதுதான் சிவனுடைய குணங்களை பற்றியும் சொல்லுவார். அது என்ன பார்த்தா பதிபரமே எதுதான். நம்ம அந்த ஒரு டெக்ஸ்ட் போடுறோம் பார்த்துக்குங்க. பதிபரமே எதுதான் நிலவு மறு உருவமன்றி குணங்களின்றி நின்மலமாய் யோகமாய் நித்தமாகி அழகில் உயிர் குணர்வாகி அசலமாகி அப்படின்னு அந்த கவிதை போகுது. அந்த பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இறைவன் யாவற்றிலும் மேலான பொருள். அவனுக்கு அருவமும் இல்லை, உருவமும் இல்லை, குணமும் இல்லை, குறியும் இல்லை. அவன் அழுக்காற்றவன், அவன் ஏகன், அவன் அழிவில்லாதவன், உயிர்களின் அறிவுக்கு அறிவானவன், சரணமற்றவன், எல்லையற்றவன், ஆனந்தமே உருவானவன், மாறுபட்டவர்களுக்கு அரியவன், வழிபடுபவருக்கு எளியவன், சிறியவற்றுள் சிறியவன், பெரியவற்றுள் பெரியவன், அறிவுடையோர் அவனை சிவன் என்பார்கள். இவ்வளோதான், எல்லாத்தையும் அடக்கியாச்சு ஒரு தத்துவத்துக்குள்ள. இதுதான் போஸ்ட் மாடர்னிஸ்ட் மெட்டா நேரட்டிவ்னு சொல்கிறாங்க. பின்னவீனத்துவவாதிகள் இந்த மாதிரி கட்டமைப்பை தான் உடைக்கிறாங்க. ஆல் இன்க்ளூசிவாக ஒரு ஆளை உருவாக்கிட்டாங்க. அவர் இருக்கிறார், ஆனால் இல்லாமல் இருப்பார். அவர் பரிசுத்தமானவர், அவருக்கு உருவம் கிடையாது, அவர் குணங்களே இல்லாதவர், அவர் சிறியதவற்றுள் சிறியதாக இருப்பார், பெருசுக்குள்ளே பெருசாக இருப்பார். இது எல்லாத்துக்குமே விளக்கம் கொடுத்துக்கிட்டே போகிறாங்க. அப்போது இதுதான் இறைவனுடைய குணங்களாக வைக்கப்படுது. இதுக்கு மேலே போய் இறை குணங்களாக இன்னொரு விஷயத்தை சொல்கிறாங்க. 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று சொரூபம் எனப்படும், இன்னொன்று தடத்தம் எனப்படும். சொரூபம் என்பது குணங்களற்ற நிலையாகும், நிர்குண பிரம்மன்.
நிற்குண பிரம்மதை தான் சுரூப நிலை. இரண்டாவது தடத்தம்ன்றாங்க. தடத்தம் குணங்களோடு இருக்கக்கூடிய கடவுள். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு என்ன சொல்றது, காம்ப்ரமைஸ் பண்ணுற கஷ்டம். குணம் இல்லாதவனும் இருக்கிறான், குணம் இருக்கிறவனும் இருக்கிறான். கடவுள் அப்படிதான் இருப்பான் அப்படின்ற பதில் வந்து சாதாரண மக்களுக்கு ரொம்ப பிடித்தமான பதிலாக இருக்கலாம். அடுத்ததாக ஆன்மா குறித்து சைவ சித்தாந்தம் என்ன கூறுகிறதுன்னு பார்க்கலாம். ஆன்மா என்பது உயிர் என்று கொள்ளப்படுகிறது. இந்த ஆன்மாவை அல்லது உயிரை யார் படைத்தது? இறைவன் படைக்கவில்லை. சைவ சித்தாந்த கொள்கைப்படி உயிரை இறைவன் படைக்கவில்லை. அதை படைத்தது மாயை என்னும் சக்தியாகும். இந்த உயிர் என்பது வந்து அதுவும் ஒரு வகையான ஜடம் தான். அது வந்து உயிர் வந்து ஒரு ஒரு நம்ம என்ன நினைக்கிறோம்னாக்கா அது ஒரு இறை சக்தி கொண்ட ஒரு ஆன்மா நினைக்கிறோம். அப்படி இல்லை, அதுவும் ஒரு ஜடப்பொருள் தான். ஆனால் அது வந்து சத் என்ற நிலையிலிருந்து சித் என்ற நிலைக்கு மாறக்கூடிய தன்மை கொண்ட ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கிறது அப்படின்னு சைவ சித்தாந்தம் சொல்லுகிறார்கள். இது ஒரு புறம் இருக்கட்டும். இந்த உயிருக்கு உடலில் புகாமல் தனியாக இருக்கும் பொழுது அதற்கு எந்த விதமான செயல்பாடு செய்வதற்கும் சக்தி கிடையாது. உயிர் வந்து ஆக்டிவாக இருக்காது, உடலில் தான். ஆனால் உயிரை ஆணவம் பற்றி கொண்டிருக்கும். ஆணவம் என்பது ஒரு முக்கியமான மலம், முதன்மையான மலம், முக்கியமான மலம் சைவ சித்தாந்த கொள்கைப்படி. அதை உருவாக்குவது மாயை தான். இந்த ஆணவ மலம் வந்து உயிரை பற்றி கொண்டிருப்பது வந்து அவங்க விளக்கம் சொல்கிறாங்க, இந்த செம்பை களிம்பு பற்றி கொண்டிருப்பது போல். இந்த செம்பில் களிம்பு ஒட்டிக்கிட்டு இருக்குமா, இந்த மாதிரி நெல்லில் வந்து உமியை ஒட்டிக்கிட்டு இருக்கிற போல், நகமும் சதையும் போல், இப்படி பிரிக்க முடியாத ஒரு உறவாக ஆணவமும் உயிரும் ஒட்டி கொண்டிருக்கிறது. இந்த ஆணவம் இருக்கிற வரைக்கும் வந்து இந்த உயிருக்கு வந்து தன்னுடைய தன்மையை பற்றி தெரியவே தெரியாது. இது தெரிஞ்ச விஷயந்தான். ஏன் கடவுள் படைக்கலை அப்படின்ற தத்துவத்தை சொல்கிறாங்கனாக்க, இந்த உலகில் எக்கச்சக்கமான ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, ஊனமுற்ற பிறவிகளாக நிறைய பேர் இருக்கிறாங்க. அதாவது உடல் டிசேபிள்டு பீப்புள் இருக்காங்க. அப்போ இதையெல்லாம் கடவுள் படைத்தார். இவ்வளவு குறைகள் உள்ள இந்த உலகையும் ஆன்மாவையும் இறைவன் படைத்திருக்கிறான் என்று சொன்னால் அது வந்து சரியாக இருக்காது. இவ்வளவு குறைகளோடு வந்து ஒரு நிறை கொண்ட இறைவன் வந்து படைக்க முடியாது. அதனால தான் அந்த பொறுப்பை வந்து மாயை மேலே விட்டுறாங்க. இப்போ அந்த பிரச்சனை சால்வ் பாருங்கள். இறைவனை குற்றம் சொல்ல முடியாது. ஏன் இறைவா இவ்வளவு குறைபாடு உள்ள உலகத்தை படைத்தாய், ஏன் எனக்கு இப்படி துன்பம் தருகிறேன்னு சொல்ல முடியாது. துன்பங்கள் எல்லாம் வருது. மாயை மட்டும் அந்த துன்பங்களை தரலை, கண்மங்களும் சேர்ந்து தருது. கண்மம் என்றால் கர்ம வினைப்பயன். இந்த ஆன்மாவானது தனியாக இருக்கும்போது ஆணவ மலத்தோடு இருக்குது. அது உடலுக்குள் புகுந்தவுடன் உடல் உலகு இரண்டு உருவாக்கப்படுகிறது. இந்த ஆன்மா விடுதலை பெறுவதற்காக அது ஆக்டிவாக இருந்தால் தான் விடுதலை பெற முடியும். இந்த ஆன்மாவானது உடலோடு இணையும் பொழுது அதற்கு இன்னும் இரண்டு மலங்கள் பற்றி கொள்ளுகின்றன. ஒன்று வந்து அதில் முக்கியமானதான் வந்து கர்ம வினைப்பயன்றது கண்மாவாகும். இந்த கண்மாவுக்கு ஏற்றாற் போல அதனுடைய இந்த பிறப்பானது அமைகிறது என்று விளக்கம் கொடுக்கப்படுகிறது. இங்கேயும் வந்து இறைவன் வந்து உள்ள நுழையலை, அவரை அந்த உயர்ந்த நிலையிலேயே வச்சிருக்கிறார். ஆக இந்த ஆன்மா என்பது தன்னுடைய ஆணவ மலத்தினால் உடலில் இருந்து ஆப்ரேட் ஆகும்போது அதுக்கு உலகத்தில் தெளிவான ஞானம் இருப்பதில்லை. தன்னுடைய குணங்கள் பற்றி அதுக்கு எதுவுமே தெரியாது. அது வந்து ஒரு மயக்க நிலையிலேயே வைக்கப்பட்டிருக்கும் இந்த ஆணவத்தால். அது வந்து இன்னும் சொல்லப்போனால் இந்த மாயை என்ற சக்தி இருக்குது பாருங்கள், அது வந்து பெரிய சைலண்டான வில்லன். அது வந்து நம்மளை வந்து உண்மையை அறிவிடாமல் வந்து பல்வேறு மயக்க போலிகளை உருவாக்கும். நம்ம உலகத்தில் இருக்கிற பல்வேறு பொருள் சார்ந்த பொருளியல் சார்ந்த விஷயங்கள் நம்ம பேசுகிறோம். நம்ம அப்படி பேசும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தாக்க அது எல்லாமே மயக்க நிலையில் இருக்கிற விஷயங்களை குறித்து தான் நான் வந்து பேசிக்கொண்டிருப்பதால் அதுவும் குழப்பத்தை தான் உண்டாக்கும். ஆணவம் வந்து ஆன்மாவை பற்றி இருக்கும் பொழுது நமக்கு ஒரு தெளிவான ஞானம் கிடைக்காதுன்னு உறுதியாக சொல்கிறாங்க. ஆனால் வந்து விலகவும் போகிறதில்லை. நீங்கள் என்ன தான் இன்டலெக்சுவலாக ரேஷ்னலாக திங்க் பண்ணாலும் சரி, அதை வந்து நீங்கள் தெளிவடைய போகிறதே இல்லை. இந்த இடத்துல வந்து தான் இறைவனுடைய ரோல் வருது.
இறைவன் கருணை காட்டினால் இந்த இடத்துல நீங்கள் அந்த உண்மையான அறிவை பெற முடியும், ஞானத்தை பெற முடியும். ஆணவம் விலக்கப்படும், ஞானம் கிடைக்கும். இந்த ஆன்மா 2 நிலைகளில் அப்போ போகுது. அந்த நிலைக்கு போகும்போது தான் ஜடத்திலிருந்து அது இறைத்தன்மையை பெறுகிறது, ஆன்மத்தன்மையை உணர்கிறது. ஜடம் அசித் சித்துன்றாங்க. இதை சதசித் என்ற நிலைக்கு அது ஆகிறதாக சொல்கிறாங்க. ஆன்மா சதசித் அப்படின்ற நிலைக்கு இறைவனுடைய அருளினால் ஆக முடியும். இதுதான் ஒரே வழி உங்களுக்கு மலங்களிலிருந்து விடுதலை பெற. ஆன்மாவுக்கான விடுதலை என்னதான் முட்டி மோதினாலும் அவன் அருளின்றி அதால் விடுதலை பெற முடியாது. இதுதான் பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இதில் ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. அந்த விளக்கம் அதுக்குள்ளேயே அனாலஜின்னு சொல்லுவாங்க ஃபிலாசபியில். அன்சவுண்ட் அனாலஜின்னு லாஜிக்கில் சொல்லுவாங்க. ஏற்புடைய விளக்கம் அல்லலாம் சொல்லலாம், உதாரணங்கள் ஏற்புடையதல்ல. ஃபிலாசபியில் அன்சவுண்ட் அனாலஜி என்று ஏற்புடை இல்லாத உபமானங்கள் இருப்பதாக சொல்கிறாங்க. அந்த உவமைகள் எல்லாம் வைத்து விளக்க பார்க்குறாங்க தத்துவத்தை. அது அப்படி சொல்லும் பொழுது இது எப்படி சொல்கிறாங்கன்னாக்க, இந்த ஆன்மா மழை பெய்கிறது மேகத்திலிருந்து, அது மண்ணில் விழுது. மண்ணில் விழுந்தோடனே மண்ணுடைய தன்மையை மழை பெறுகிறது. அதே போல் தான் ஆன்மா எதை சார்ந்திருக்கிறதோ அதன் தன்மையை பெறும். ஆணவத்தை சார்ந்திருக்கும் போது அது ஆணவ மனத்தோடு இருக்கும், அது அறியாமையில் இருக்கும். இறையை சார்ந்திருக்கும் போது இறைத்தன்மை பெற்றதாக மாறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பொருள்கள் தான் அப்படி தன்மைகளை பெற்றுக்கொள்ளும். இறை என்பது பொருள் அல்ல, இருந்தாலும் அவங்கள பொறுத்தவரைக்கும் அது பொருள் தான், அது அந்த தன்மையை பெறுகிறதுன்னு சொல்கிறாங்க. அதே போல் ஒரு பளிங்கு கல் போல் ஆன்மா இருக்குது. அது அதன் மேலே என்ன உருவம் தெரியுதோ அது அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுது, பிரதிபலிக்கிறது. இறைவன் அதை சாரும்பொழுது, அதை பார்க்கும்போது இறைத்தன்மையை ரிஃப்ளெக்ட் பண்ணும். இல்லைனாக்கா அது மாயையை பார்க்கும்போது மாயை தன்மையை ரிஃப்ளெக்ட் பண்ணும் என்ற விளக்கங்கள் சைவ சித்தாந்தத்தில் ஆன்மாவை பற்றி சொல்லப்படுகிறது. இப்போ இந்த ஆன்மா குறித்து பேசும்பொழுது பல நிலைப்பாடுகள் இருக்கின்றன. ஒரு நிலைப்பாடு என்னென்னா, இந்த தேகம்தான் ஆத்மா, இந்த உடலும் ஆன்மா ஒன்று தான். இதை சைவ சித்தாந்தம் மறுக்கிறது. அதே போல் சைவ சித்தாந்தத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரே ஒரு ஆன்மா மட்டும் இல்லை, ஆன்மா பல ஆன்மாக்களாக இருக்கிறது. எல்லா ஆன்மாக்களும் எண்ணில் அரிதாக இருக்கிறது. சிவப்பிரகாசம் சொல்லுகிறார், எண்ணரிதாய் இருக்கிறது, எங்கும் வியாபித்து இருக்கக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கிறது. ஒவ்வொரு உடம்புக்குள்ள ஒரு ஆத்மா, ஒவ்வொரு ஆத்மாவும் யூனிக்கான அதுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ ஆன்மா ஒரு மல்டிபிள் ஆன்மா, அநேகாந்தவாதமாக இருக்கிறதுங்க. ஒவ்வொரு ஆன்மாவும் ஆணவத்தோடையும் மலங்களோடையும் இருக்கிறது. இதுதான் அவங்களுடைய பொசிஷன். இதுதான் இதில் புத்திசம் என்ன சொல்லுது, ஆன்மான்னு ஒன்று கிடையாதுன்னு சொல்லுது. எப்படி சொல்லுது? அது ஆர்கியூமெண்ட் பண்ணி நுண்ணறிவை பயன்படுத்தி ஆன்மா என்பது ஒன்று இல்லைன்னு சொல்லுது. அதற்கு சைவ சித்தாந்திகள் என்ன பதில் கூறுகிறார்கள் என்று பார்த்தால், எந்த நுண்ணறிவை கொண்டு ஆன்மா இல்லை என்று சொல்லுகிறார்களோ அந்த நுண்ணறிவு தான் ஆன்மா எனப்படுவது அப்படின்னு ஒரு ஆர்கியூமெண்ட் கொடுக்குறாங்க. சங்கரருடைய வேதாந்தத்தை எடுத்து பார்த்தால் ஆன்மா என்பது மாயை நிலையில் இருக்கிறது, சரிதான். ஆனால் அது பிரம்மத்தினுடைய பல வடிவங்களாக இந்த பிரம்மமே வியாபித்து இருக்கிறது. மாயை மறைக்கும் போது தன் தன்மை தெரியாமல் இருக்கிறது. ஒன்றுதான் பேருண்மை, அது பலவாக இருப்பது ஆன்மாக்கள் மூலமாக. ஆனால் அதை இவங்க ரிலீட் பண்ணுறாங்கன்னா ஒன்று அப்படிலாம் இல்லை, அது தனியாக இருக்கிறது. பிரம்மம் தனி, சிவம் தனி, இது தனியாக இருக்கிறது. ஆன்மா என்பது தனியாக இருக்கிறது, பலவாகவும் இருக்கிறது. இப்படி இவங்க நிறைய ரிஜெக்ட் பண்ணுறாங்க. பிராணன் தான் ஆத்மான்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க. பிராணனே ஆத்மா இல்லை, பிராணன் ஆத்மா இல்லை. இன்னொன்று ஒரு விஷயத்தை நம்ம இங்கே புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இந்த அகங்காரம் அல்லது ஆணவம்னு சொல்லும் பொழுது நம்ம ஈகோவை வழக்கமாக ரெஃபர் பண்ணுவோம். இந்த சைக்கலாஜிக்கல் டேர்ம் ஈகோ இருக்குது. இந்த ஈகோ தான் ஆணவம் நம்ம தப்பாக புரிஞ்சிடக்கூடாது. ஆணவம் என்பது தனியாக இயங்கும் சக்தி கொண்ட ஒரு மலம். அது அதனால் அது பிடித்த
புரிந்து கொள்கிறதே தவிர நம்ம அதன் மூலமாக இந்த ஈகோவானது உருவாக்கப்படலாம். எல்லாம் குட்டி குட்டியாக நம்மளே உருவாக்குறது. ஆனால் மூலமாக அதை உருவாக்குவதற்கு சக்தியாக இருப்பது வந்து ஆணவ பலம் என்ற புரிதலை வந்து சைவ சித்தாந்தம் முன்வைக்கிறது. இந்த ஆன்மாவினுடைய உருவாக்கம் பற்றி சொல்லும் பொழுது சத்காரியவாதம் என்ற தத்துவத்தை அவர்கள் முன்வைக்கிறார்கள். உள்ளது தான் இருக்கும், இல்லாதது உருவாகாது. உள்ளது அழியவும் செய்யாது, அழிதால் வேற ஒரு ஃபார்முக்கு போயிடும், அவ்வளோதான். இல்லாத ஒன்று உருவாகாது. அப்போது ஆன்மா என்பது இல்லாததாக இருந்து புதிதாக உருவாக்கப்படுவதில்லை. அது மூலத்திலிருந்தே தனியாக உள்ளதாக இருப்பது ஆன்மா என்பது. இறைவன் என்பதும் சிவம் என்பது அப்படிதான். பதி பசு பாசம். இந்த பசு என்பது கட்டுண்டு இருப்பதால் பசுவாக இருக்கிறது. இதுதான் வந்து சத்காரியவாதத்தை வந்து அவங்க அடிப்படையாக ஆன்மத்தினுடைய தோற்றத்திற்கான ஒரு மூலமாக கொள்ளுகிறார்கள். சரி, ரைட்டு. இதிலிருந்து எப்படி இந்த மலங்களிலிருந்து எப்படி நம்ம வந்து இந்த மலங்களால் பீடிக்கப்பட்ட வாழ்க்கையை 3 அவஸ்தைகளால் பீடிக்கப்பட்டதாக சொல்லுகிறார்கள். அவஸ்தைகள் என்பதை அவத்தைகள் என்று தமிழிலே சொல்லுகிறார்கள். 3 அவத்தைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேவல அவத்தை, சகல அவத்தை, இன்னொன்று சுத்த அவத்தை. கேவல அவத்தை என்பது ஒரு நிலை. என்ன நிலைன்னு கேட்டாக்கா, இந்த உடலுக்குள்ளே ஆன்மா புகாமல் இருக்கின்ற நிலையில் இருக்கின்ற நிலைகள். அப்பொழுது அது வெறும் அந்த களிம்பு செம்பை பற்றிக்கிட்ட மாதிரி அந்த ஆணவத்தோடு ஒட்டிக்கிட்டு இருக்குது, அது ஆக்டிவாக இல்லை. பிறகு எடுக்கின்ற இந்த பிறப்பு எடுத்தவுடன் அதனுடன் இன்னும் 2 மலங்கள் சேர்ந்து கொள்ளுகின்றன. கண்மம், மாயை என்ற 2 மலங்கள் அதனுடன் ஒட்டி கொள்ளுகின்றன. ஆணவம், கண்மம், மாயை, இந்த 3 மலங்களோடு அது கட்டி பிடிச்சி போராடுகின்ற இந்த நிலையைத்தான் வந்து நம்ம வந்து கேவல அவத்தை என்று சொல்லிக்கிறோம். இதிலிருந்து விடுபட்டு சுத்த அவத்தை வருகிறது. இதிலிருந்து எப்படி விடுபடுறது? இறைவன் அருளால் தான் விடுபட முடியும். சுத்த அவத்தை என்ற நிலை வந்து சிவத்தன்மையை உணரும் ஒரு நிலை. அது அந்த மாயையெல்லாம் விட்டு விலகி தான் என்னவாக இருக்கிறோம் என்று உணரும் நிலையாக இருக்கிறது. சிவத்தன்மையை உணர்வதற்கு போது அதற்கு உணர்வதற்கு தேவை சிவனுடைய அருள். கடவுளுக்கு பொதுவாக வந்து 3 முக்கிய குணங்களை எல்லாரும் சொல்லுவாங்க. இந்த படைத்தல், காத்தல், அழித்தல். இது கூடுதலாக 2 குணங்கள் இருப்பதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். மறைத்தல், அருளல். இறைவன் வந்து நிறைய விஷயங்களை மறைப்பான் நமக்கு, உண்மை தெரியாமல். இன்னொன்று அருளல். அவன் அருளும் போது அந்த ஒளியானது உங்களுக்கு கிட்டுகிறது. அந்த அருளின் மூலமாகத்தான் நீங்கள் இந்த சுத்த அவத்தை என்ற நிலைக்கு செல்ல முடியும் என்று சைவ சித்தாந்தம் சொல்லுகிறது. சரி, இந்த நிலைக்கு செல்வதற்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, அதுக்கு 4 வழிமுறைகளை சைவ சித்தாந்தம் முன்வைக்கிறது. அதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்சுதான். சரியை, கிரியை, யோகம், ஞானம். இந்த 4 தான். சரி என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, இறைவனுக்கு நம்ம வந்து கைங்கரியம் செய்வது, பணிவடைகள் செய்து கொண்டிருப்பது. நிறைய பேர் இந்த கோயிலில் மணி அடிப்பாங்க, சாமிக்கு மலர்கள்லாம் கொண்டு வந்து வைப்பாங்க, அவரை அலங்காரம் செய்வது, இம்மாதிரியான வேலைகள் செய்வது. கிரியை என்பது இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் மேலே, பூஜைகள் செய்வது, மந்திரங்கள் சொல்லி பூஜைகள் செய்வது. யோக மார்க்கம் என்பது வந்து ஒரு சக மார்க்கம். அது வந்து இறைத்தன்மை அடைவதற்காக பல்வேறு பயிற்சிகள் மூலமாக அதை இறைவனை நோக்கி தான் அதுவும் செய்யப்படுகிறது. 4வது வந்து யோகம், ஞான மார்க்கம். ஞானம் என்பது வந்து கிட்டத்தட்ட சன்மார்க்கம் என்று சொல்லுகிறார்கள். முதல் மார்க்கம் வந்து கிரியை. முதல் மார்க்கம் கிரியை மார்க்கம், பூஜை செய்கிறது. அது தாசன், தாசனாக இருக்கிறது, தாச மார்க்கம். அதுக்கடுத்து பார்த்தா புத்திர மார்க்கம், பூசை செய்வது புத்திர மார்க்கம். யோக மார்க்கம் சக மார்க்கம். ஞானம் என்பது கடைசியில் வரும்பொழுது அது சன்மார்க்கம். இப்படி ஒரு 4 விதமான மார்க்கங்கள் இருக்கின்றன. எதை வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை, அந்த மார்க்கத்தின் ஊடாக போனாக்கா நீங்கள் அந்த சிவத்தன்மையை உணர முடியும். பாருங்கள், இங்கே தான் வந்து சைவ சித்தாந்தம் ரொம்ப கலெக்டிவாக எல்லாத்தையும் கொண்டு வந்து வைக்குது. பூஜை பண்ணுறோம், பூஜை பண்ணு, வெறும் பூக்களை கொய்து அவருக்கு அலங்காரம் பண்ணி அவரை அர்ச்சிக்கதான் அர்ச்சனை பண்ணிக்க. இல்லை ஸ்பெஷல் பூஜைகள் செய்கிறியா, அந்த மாதிரி செஞ்சுக்க. இல்லை யோகாலாம் பண்ண போகிறேன்னா அதெல்லாம் வேண்டாம்னா அதையும் செஞ்சுக்க. இல்லை நான் ஞான மார்க்கத்தில் வந்து நான் வந்து
வேறு வேறு விதமான ஞான பயிற்சிகளை கொண்டு செய்ய போகிறேன்னாக்கா அதையும் செஞ்சுக்க, தீட்சை பெற்றுக்கொள். இப்படி எல்லாத்தையுமே ஒன்றுக்குள்ளே அடக்கி வச்சுட்டாங்க. இதுதான் சரின்னு சொல்ல, எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டாங்க. அப்போ அதன் மூலமாக போகும்போது சிவத்தன்மையை அடைய முடியும் என்ற ஒரு முன்வைப்பை சைவ சித்தாந்தம் மொழிகிறது. அதனால தான் சிவ தொண்டருக்கு ஒரு இதுக்கெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. இதற்கெல்லாம் எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. திருநாவுக்கரசரை தாச மார்க்கம்ன்றாங்க, ஞான சம்பந்தனை புத்திர மார்க்கம்னு சொல்கிறாங்க. அதே போல் சுந்தரரை நட்பு, அவர் சகா மார்க்கம். அப்புறம் மாணிக்க வாசகரை சன்மார்க்கம் என்று சொல்லிக்கிறார்கள். அப்போ எல்லா மார்க்கத்துக்கும் அங்கங்கே ஞானிகளை அடையாளப்படுத்தி அவங்க முன்வைக்கிறாங்க. இப்படியாக மும்மலங்கள் இருக்கின்றன ஆன்மாவிற்கு. மலத்திலிருந்து விடுபடணுனாக்கா 4 வகையான பாதைகள் இருக்கின்றன, 4 மார்க்கங்கள் இருக்கின்றன. இந்த மார்க்கங்கள் ஊடாக நீங்கள் சென்றால் இறைவனிடம் சென்று சேரலாம் என்ற நிலையை சொல்கிறாங்க. இந்த இறை நிலைக்கிட்ட போதுன்னா நேராக போய் அப்படியே அத்வைத மாதிரி கலந்துறது இல்லை. அதிலும் 4 நிலைகள் இருக்கின்றன. சாலோகம், சமீபம், சாரூபம், சாயுச்சியம். சாலோகம் என்றால் ஒரே இறை என்ற ஒரு தன்மையை நாம் உணர்கின்ற நிலை. உலகம் முழுவதும் ஒரே இறை தான் சாலோகம். சமீபம் அல்லது சமீபம் என்பது அப்படி நெருங்கிறீங்க, இறை கிட்ட பக்கத்தில் போய் நின்னாச்சு. அதற்கு பிறகு சாரூபம். சாரூபம் என்பது இறையினுடைய வடிவத்தை நாம் கொள்கிறோம், நம்மளை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும், ஆஹா இறைவன் ஆயிட்டம் போல இருக்குன்னு. சாயுச்சியம் என்பது இறைவனோட கலத்தல், அப்படி இறையாகவே 2ஆக கலந்துருது. இதெல்லாம் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியினுடைய ஸ்டேஜஸாக அவங்க சொல்கிறாங்க. சாயுச்சியம் என்பது உயர்கட்ட நிலையாக இருக்கிறது. சிலருக்கு முதல் நிலையில் சாத்தியப்பாடு இருக்கும். ஆன்மீகத்தில் எப்படி இருக்கும்னாக்க ஒன்றே இறை என்று உணர்தல். 2வது சில பேர் இறைவனுக்கு பக்கத்தில் போயிட்டோன்னு தோணும். இதுலேயே என்ன பண்ணுறாங்க சில பேர், நான் பார்க்குறேன், குருமார்கள் ஆயிடுறாங்க. குருமார்கள் ஆகி அங்கே அவங்க பிரசங்கம் செய்ய தொடங்கி விடுகிறார்கள் அல்லது தீட்சை கொடுக்குறாங்க. சைவத்தில் தீட்சை என்பது உண்டு. தாங்க ஒரு பெரிய ஞானி ஆகிட்டோம் நம்புகிறாங்க. பொதுவாக மகத்தான ஞானிகள், மகா ஞானிகள் என்ன சொல்கிறாங்க, அங்கேயே ஸ்டாப் ஆகிடும், உனக்கு அவ்வளோதான், முடிவு வச்சு. அப்போது அதையும் தாண்டி புரிஞ்சமான நிலைக்கு போக வேண்டும் என்றால் நீங்கள் சாயுச்சியம் 2 கலக்கும் நிலை. அப்படின்னாக்கா அத்வைதம். அது 2 அல்ல, ஒன்றாக இணைகிறதா கேட்டால் இல்லை. இங்கே தான் சைவ சித்தாந்தம் மறுபடியும் ஒரு வித்தியாசமான அணுகுமுறையை சொல்லுகிறார்கள். ஆன்மா சிவத்துடன் கலக்கும்பொழுது சிவனுடைய குணங்களை அது பெற்றாலும் அதற்குரிய குணங்களை இதை வைத்திருக்கிறது. அது தன்னுடைய ஐடென்டிட்டியை மெயின்டைன் பண்ணுது. சிவனும் எப்படி எடுத்துக்கிட்டாக்க சிவமும்னு வச்சுக்கோங்க, அதாவது பர்சனாலிட்டி வரும்போது சிவன் சொல்கிறாங்க. இந்த சிவம் அது எங்கே வியாபித்திருக்கிற மகாசக்தியானது அது தன்னுடைய எக்ஸ்ட்ராடனரி பவர்ஸோடு இருக்குது. அது 2ஆகவும் இருக்கிறது, தனியாகவும் இருக்கிறது. 2ஆக கலந்தும் இருக்குது, தனித்தன்மையோடு இருக்குது. இதுதான் கொஞ்சம் பல விமர்சனங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய பொசிஷனாக எடுத்துக்கிறாங்க. ஒன்றுத்துலேயே கரைஞ்சிருச்சுனாக்கா அப்புறம் அடையாளம் எல்லாம் போயிடும் இல்லையா? ஏன்னா தனியாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொருள் தான் ஆன்மா. அதுபோல் அதில் கலந்துருந்தாக்கா அது இல்லை, அது ஐக்கியப்படுகிறதே தவிர அது கரைந்து போவதில்லை. அது தன்னுடைய தனித்தன்மையையும் அது வைத்துக் கொள்கிறது என்ற நிலைப்பாட்டை அவர்கள் விளக்குகிறார்கள். இந்த 4 மார்க்கங்களும் எந்த நிலைக்கு இட்டு செல்லுகிறது என்று பார்த்தால் இரு வினை ஒப்பு என்ற இடத்திற்கு இட்டு செல்லுகிறது. ஒரு மனுஷன் இரு வினைகளை எல்லாம் ஒரே மாதிரியாக பார்க்குற தன்மை கொண்டு போகுது. சுக துக்கங்களை சமமாக பாவிக்கின்ற நிலை. அப்போ என்ன ஆகும்னாக்க ஒரு பலனை எதிர்பாராத வினையாற்றும் தன்மை வந்து விடுகிறது. அது அவங்க சொல்கிறது ஓட்டையும் பொன்னையும் ஒன்றாக பார்க்கும் நிலைன்றாங்க. பொருள்களை சமமாக பாவிக்கிறது. 2வது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வினையாற்றும் நிலை வந்து விடுகிறது. அந்த லெவலில் போகும்போது என்ன நடக்குதுனாக்க மல பரிபாகம் நடக்கிறது. மல பரிபாகம் என்றால் மலங்கள் எல்லாம் ஓய்ந்து ஒழிக்கப்பட்டு உண்மையான தன்மையை இந்த ஆன்மா வென்றெடுக்கிறது. இந்த இறைவினை ஒப்பு என்பது மல பரிபாகம் நடக்கப் போகிறது என்பதற்கான அறிகுறி.
ஆனால் இறைவனுடைய அருள் சக்தி இல்லாமல் இந்த மலப்பரிபாகம் நடக்காது. இந்த இறைவனுடைய அருள் சக்தி பெறுவதை சத்திரிப்பாதம் என்று சொல்கிறார்கள். அது ஒரு நிலை, அது சத்திரிப்பாதம். இறை அருள் பெற்றால்தான் மலப்பரிபாகம் நடைபெறும் என்று கூறுகிறார்கள். அதுதான் இந்த 4 வழிகள் மூலமாக மலப்பரிபாகத்திற்கு இட்டுச் செல்கிறது. அதுதான் முக்தி நிலை என்று கூட நாம் கொள்ளலாம். இந்த முக்தின்னு சொல்லும் பொழுது ஜீவன் முக்தியையும் இவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அதாவது இந்த உடம்போடு உயிர் இருக்கும்போது மலப்பரிவாகம் சாத்தியப்படும். நீங்கள் இந்த உடலை விட்டு உயிர் பிறந்து தான் போய் ஏதோ அந்த விஷயத்தை அடைவது என்பதல்ல. அதாவது இங்கே இருந்துக்கிட்டே நீங்கள் அந்த சாயுச்சியம் என்று சொல்லக்கூடிய இறை நிலையை அடைய முடியும், இறையோடு கலக்க முடியும் என்பது. இதுக்கான எடுத்துக்காட்டுகள் கிழக்கு நாடுகளில் நிறைய பேரை நம்ம முன்வைக்கிறோம், ரிஷிகளாக சொல்லப்படுகிறார்கள். இந்த முக்தியை பற்றி சொல்லும்போது அது பேரின்பமயம், அது எதுவுமே துன்பம் இல்லாமலாம் இல்லை, அது பேரின்பமான ஒரு நிலை என்று குறிப்பிடுகிறார்கள். அது ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸில் கிடைக்கிற ஒரு எக்ஸ்டசின்ற வார்த்தையை வேணால் நம்ம இந்த இடத்துல பொருத்தி பார்க்கக்கூடும் என்று நான் நினைக்கிறேன். அது ஒரு பேரின்பமயமான நிலைக்கு போவதற்காக வருகிறது. அதே சமயத்தில் இது ஒரு யூனிக்கான ஆன்மாவுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தனித்துவம் வாய்ந்த அனுபவமாகவும் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். சைவ சித்தாந்தம் தன்னுடைய சித்தாந்த கோட்பாட்டை உருவாக்குவதற்கு 36 தத்துவ கூறுகளை முன்வைக்கிறார்கள். இதில் தத்துவங்கள்னு சொல்லிட்டாக்க நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்கனாக்க கருவிகளாக அதை கருத வேண்டும். இதெல்லாம் டூல்ஸ், இதெல்லாம் வச்சுட்டு தான் அவங்க அந்த தியரியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. அவற்றை 3 பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. ஒன்று ஆன்ம தத்துவம், 2வது வித்யா தத்துவம், 3வது சிவ தத்துவம். ஆன்ம தத்துவத்தில் மொத்தம் 24 காம்போனன்ட்ஸ் கொடுக்குறாங்க, கூறுகள். பஞ்சபூதங்கள், நீர், நிலம், காற்று, ஆகாயம், தீ ஆகிய 5 பூதங்கள். கர்மேந்திரியங்கள், கர்மத்தை செய்யக்கூடிய கர்மேந்திரியங்கள் சொல்லுவாங்க. இந்த வாய், பேச்சை செய்யும், கை, கால், எருவாய், கருவாய். அடுத்து ஞானேந்திரியங்கள், மெய், வாய், நாக்கு, கண், மூக்கு, செவி. அடுத்து தன்மாத்திரைகள் 5ன்றாங்க. அதாவது உள்ளுக்குள்ளே இருக்கிற உணர்ச்சி, அதாவது சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம். அதாவது செவி இருக்குது, ஆனால் அது கேட்கணும் இல்லையா, அது பேர் தன்மாத்திரைன்னு பேர். அந்த காரணங்கள் 4: மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம். பாருங்கள், மனசு, மனம், புத்தி இதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒவ்வொன்றும் ஒரு பிரிவு காமிக்கிறாங்க. அதுலேயே ஒரு சட்டிலான பிரிவு உருவாக்குறாங்க. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இதெல்லாம் கூட இந்த ஆன்ம தத்துவத்தில் வருது. இதை உருவாக்குவதும் மாயை தான். இது எல்லாத்தையுமே மாயை தான் உருவாக்குது. அதுக்கடுத்து வித்யா தத்துவம் 7: காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், மாயையின் ஒரு பகுதி. இது வித்யா தத்துவம், அது கற்றுக்கொள்ளுதல், அதற்கான விஷயம். சிவ தத்துவம் என்று சொல்லுகிறார்கள். நாதம் சிவனாகவும் விந்து சக்தியாகவும் இருக்கிறது. இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமான விளக்கங்களாக சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்படுகிறது. நாதம், விந்து, சதாக்கியம், சதாசிவம். அதான் சதாக்கியம் தான் சதாசிவன் சொல்கிறோம். ஈஸ்வரம், சுத்த வித்தை. அடுத்து அப்போ நாதமாக இருக்கும், பிந்துவாக இருக்கும், சதாக்கியமாக இருக்கும், ஈஸ்வரம், சுத்த வித்தை 5. ஆக 36 கூறுகளை இவங்க ஃபிலாசபியில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இந்த 36 கூறுகளை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும், ஒன்றோட ஒன்று எப்படி கனெக்ட் ஆகுது, அதனுடைய எல்லை பகுதி எதுவாக, சுத்த வித்தை என்பது என்னவாக இருக்கிறதுன்னு புரியக்கூடும். சைவ சித்தாந்திகள் வினைகளை 3ஆக பிரிக்கிறார்கள். அவை சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகமிய கர்மான்னு பேர். சஞ்சிதம் என்பது பல பிறவிகளில் நம்ம சேர்த்து வச்சது வினை பயன். அது பல பிறவிகளை சேர்த்து வச்சுருப்போம். ஒரு பிறவியில் தீமை செஞ்சுருப்போம், இன்னொரு பிறவி தீமை செஞ்சுருப்போம், அதுக்கு இன்னொரு பிறவி கொடுப்பாங்க. அதில் அந்த தீமையை நம்ம திருப்பி அதே செய்யணும், அது கரெக்டாகிட்டே வரும், வச்சுருப்போம். பிராரப்த கர்மான்றது இந்த பிறவியில் அந்த பழம் வினையிலிருந்து எடுத்து
அனுபவிக்கிறது, நல்லதோ கெட்டதோ. அது பிராரப்த கர்மா, உங்கள் பிராரப்தம் அப்படி. இன்னொரு கர்மா எடுத்து பார்த்தீங்கன்னாக்க ஆகமியம்ன்றது ப்ரெசண்ட் லைஃப்பில் நீங்கள் செய்கிறது, எதிர்காலத்துக்காக அது சேரும். பாஸ்ட், ப்ரெசண்ட், ஃப்யூச்சர், அந்த மூன்றுக்கான வினைகளும் மூன்றாக பிரிக்கிறார்கள். சரிதான். இந்த மாதிரியான ஒரு கர்ம வினை கோட்பாடு என்பது தான் நமக்கு பெரும்பாலும் எல்லாருடைய வாழ்க்கையுமே பீடித்திருக்கிறது என்று நான் கருதுகிறேன். சரி, நான் இப்போது ஒரு கர்மம் தப்பிக்க முடியாது, அது விதி மாதிரியாக கேட்டால் அப்படி இல்லை. அது டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொல்கிறாரு, கர்ம வினை என்பது உங்களுக்கு பிரிட்ஜு கேம் ஆடுறா போல். உங்களுக்கு கார்ட்ஸ் கொடுத்துருவாங்க, சீட்டு கட்டு. அது என்ன சீட்டு வருதுன்றது உங்களுடைய கர்மத்தை பொறுத்து இருக்குது. அது அடுக்கி விளையாடுறது உங்கள்கிட்ட தான் இருக்குது, அந்த சுதந்திரம் இருக்குது. கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கையிலே நீங்கள் வினைகளை தேர்ந்தெடுக்க உங்களுக்கு சுதந்திரம் இருக்கிறது. இந்த கருத்தை சைவ சித்தாந்திகள் ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த பிறப்பில் உங்களுக்கு அதுக்கான உரிமை இருக்குது. அப்போ இந்த பிறப்பில் நம்ம நல்ல காரியமாக செஞ்சுருக்கிறோம். முற்பிறவியினுடைய அந்த கெட்ட வினையானது உட்காந்துக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம். அப்போ நான் நிறைய நல்ல வினை செய்ததால் அதை கழிக்கப்படுமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. அந்த நல்வினைக்கான பலன்களை நீங்கள் அனுபவிக்கலாம் இந்த பிறவியிலோ அடுத்த பிறவியிலோ. ஆனால் நீங்கள் செய்த தீவினைகளுக்கான தண்டனையை அனுபவித்தான் ஆகணும். அதுக்கு இது காம்ப்ரமைஸ்லாம் பண்ண முடியாது. அதனால் இந்த பரிகாரம்னு சொல்லிட்டு பல வேலைகள் பண்ணுறாங்களே, அது ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாது. அது தனி அக்கௌண்ட்டு, இது தனி அக்கௌண்ட்டு. அப்போது இந்த நல்வினைகளால் அப்போ என்ன நடக்கணுங்க, நல்வினைகளால் உங்களுக்கு சுகம் கிடைக்கலாம், அவ்வளோதான். அப்போது மலப்பரிவாகம்ன்றது எப்போ நடக்கும்னாக்க இந்த இரண்டு வினைகளை தாண்டி எதிர்பார்ப்பு இல்லாத வினையாற்றும் பொழுது, அதுதான் நிஷ்காம கர்மா சொல்கிறாங்களே, அதுதான். எதிர்பார்ப்பு இல்லாத வினையாற்றும் பொழுது உங்களுக்கு அந்த மலப்பரிபாகம் நடப்பதற்கான சூழல் உருவாகிறது என்கிறது சைவ சித்தாந்தம். இந்த மாயையை பற்றி பேசும்போது கூட 3 விதமான மாயை இருக்கிறதா சொல்கிறாங்க. சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயை. இதில் இறைவன் மாயையோட எங்கே இணைகிறான்னா சுத்த மாயையில் மட்டும் அவன் இணைகிறான். சுத்த மாயையினுடைய தன்மைகளாக என்ன சொல்கிறாங்கனாக்கா, அது ஒரு ஞானத்துக்குரிய வழியாக பார்க்குறாங்க அவங்க. வியாபித்து இருக்கக்கூடியது, ஊர்த்துவம்னுவாங்க, வியாபித்திருக்கக்கூடியது. அது பெரும்பாலும் மயக்கத்தை தராதது, தெளிவை தரக்கூடிய, தெளிவாக இருக்கிற ஸ்டேஜ் அது. ஆனால் பிற மாயை, அசுத்த மாயைன்றது மயக்கத்தை தரக்கூடியது. அது மோகினியோட அவங்க கனெக்ட் பண்ணுறாங்க. மோகினி என்ற ஒரு உருவம் நமக்கு தெரியும். மோகினி என்றால் மயக்கம் என்ற பொருளிலே இங்கே பயன்படுத்துகிறாங்க. ஸோ அது அந்த மாதிரியான தன்மை கொண்டு மயக்கத்தையும் குழப்பத்தையும் உண்டாக்கக்கூடியது தான் அசுத்த மாயை. பிரகிருதி மாயை என்பது அசுத்த மாயினுடைய இன்னொரு விளைவு, அது ஒரு பிரிவு. இந்த மாயைகளை வச்சு தான் இந்த 36 காம்பனன்ட்ஸை நம்ம சொன்னோம் இல்லைங்களா. அதில் அசுத்த மாயினுடைய விளைவாகத்தான் இந்த காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன் இதெல்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க. சுத்த மாயினுடைய விளைவாகத்தான் நம்ம அதில் குறிப்பிட்ட சிவ தத்துவங்கள், நாதம், பிந்து, இந்த குண்டலினி எல்லாம் இதில் வருது. யோகத்தின் விளைவாக வரக்கூடிய குண்டலினி போன்ற அந்த ஞான எழுச்சிகள் எல்லாம் இருக்குது இல்லைங்களா. அது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க சுத்த மாயினுடைய விளைவாக பார்க்குறாங்க. அப்போ மாயை என்பதை விஸ்தீரமாக விளக்கி அதுக்கு கீழே இந்த காம்பனன்ட்ஸ்லாம் கொடுத்து பண்ணுறாங்க. நம்ம உடம்புல கூட சூக்ஷ்ம சரீரம் சொல்கிறாங்க. நம்ம இந்த 36 காம்பனன்ட்ஸில் சொல்லக்கூடிய தன்மாத்திரைகள், இந்த சுவை, ஒளி, ஊறு, இந்த மாதிரி ஓசை, இவைகளோடு இருக்கக்கூடிய அந்த காரணங்களாக இருக்கக்கூடிய மனம், புத்தி, அகங்காரம், சித்தம், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் சேர்ந்தாக்க அதை சூக்ஷ்ம சரீரம்னு சொல்கிறாங்க. இப்படி இதிலிருந்து இதன் விளைவாக இந்த மனம், இந்த விஷயங்களை இந்த பஞ்ச கோஷங்கள் முன்னாடி சொல்லியிருக்கோம். அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், அதற்கு வேறு பெயர்களில் இவங்க கொடுத்து இவங்க கோஷாக்களை சொல்கிறாங்க. அதெல்லாமும் மலங்களுடைய விளைவாக அவங்க கணிக்கிறாங்க. இதுவரை பேசியதெல்லாம் தத்துவ கூறுகள். இப்போது இது அனைத்தையும் சாதாரண மக்கள் வாழ்க்கையோடு எப்படி இணைப்பது, அதுதான் சவால்.
அந்த இடத்துல வந்து இவங்க வந்து உருவ வழிபாட்டை வந்து முன்வைக்கிறார்கள் சைவ சித்தாந்திகள். உருவம் என்று சொல்லும் பொழுது சிவன் சிவன் பல உருவங்களை கொள்ளுகிறான். அதுக்கு முன்னால் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் வந்து அவன் மனித ஆன்மாக்களோடையும் இணைந்து இருப்பான், ஒன்றுக்குள் ஒன்றாக இணைந்தும் இருப்பான். அதே சமயத்தில் இணைந்தது என்றால் மீண்டும் சொல்லுகிறேன், அடையாளமற்று கரைந்து போவதல்ல, அவன் உள்ளுக்குள்ளே இருப்பான், இருந்து கருணை தேவை என்றால் காட்டுவான். அவருக்கு 3 வடிவங்கள் இருப்பதாக சொல்லுகிறார்கள். போக வடிவம், யோக வடிவம், வேக வடிவம்னு. அதான் ஒரு சோகமாக இருக்கக்கூடியது போகம், யோகம் என்பது. வேகம் என்பது கோபமாக இருக்கிறது, அவர் உத்தரமாக இருப்பது என்பது. இந்த இறைவனுடைய கோபம் என்பதை வந்து இந்த இடத்துல கொண்டு வராங்க. ருத்ர தாண்டவம்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ இந்த 3 வடிவங்களுக்கு ஏற்ற மாதிரி பல்வேறு விதமான உருவங்களை வந்து சிவனுக்கு கொடுக்கலாம்னு அவங்க சொல்கிறாங்க. அதில் நம்ம பார்த்திங்கன்னா உருவம்னு சொல்லுவாங்க. கண்ணுக்கு புலப்பட்டும் புலப்படாமல் இருக்கும், அது தெரிஞ்சு அப்ஸ்ட்ராக்ட் பாதி காங்க்ரீட்டாக இருக்கும். உருவமாகவும் இருக்கலாம் கடவுள், அருவமாகவும் இருக்கலாம், உருவமாகவும் இருக்கலாம். அப்படின்னும் போது இந்த பெயர்களை வந்து அவங்க கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 25 வடிவங்களில் இறைவனை நாம் வந்து தொழலாம்னு சொல்கிறாங்க. சிவனுக்கு 25 வடிவங்கள் கொடுக்குறாங்க. அதில் ஏராளமான வடிவங்கள் முன்னால் இருந்துருக்குது. 64 வடிவங்களுக்கு மேலே வந்து வச்சு அவங்க வந்து வணங்கி இருக்கிறாங்க. ஆனால் அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க சைவ சித்தாந்தத்தில். கிட்டத்தட்ட 25 வகையான முகூர்த்தங்கள் சொல்லுவாங்க, மூர்த்தங்கள்னு தமிழில் சொல்கிறாங்க. அது மட்டும்தான் வந்து அவங்க வந்து அங்கீகரிச்சிருக்கிறாங்க. எந்த வகையான வணக்கம் கொடுப்பது, யார் நம்ம கும்பிடலான்னு ஒன்று இருக்குது, அதெல்லாம் ப்ராக்டிக்கல் கைடு வேறு கொடுத்துருக்குறாங்க. எதையெல்லாம் நம்ம வந்து வணங்கலாம் என்று. தெய்வம் அல்லது தெய்வங்கள்னு பார்த்தா குல தெய்வம் ஓகே, வழிபடலாம். கட்டுப்படுத்தப்பட்ட வழிபாடாக சொல்கிறாங்க. அதில் வந்து இந்த சிறு தெய்வம், பேய், ஆவி, பேய் தெய்வம் இதுங்களெல்லாம் வந்து நீங்கள் வந்து வழிபடக்கூடாது. பேய், ஆவி எல்லாம் நம்ம வந்து முன்னோர் வழிபாடு, வேறு ஒன்றும் இல்லை. நீத்தார் வழிபாட்டில் வந்து அந்த மாதிரி நம்ம வணங்கக்கூடிய மரபானது நம்ம பார்க்குறோம். கடவுள் ஒருவரே, அவர் சிவபெருமான் தான். சிவம் சிவனாக மாறுகிறதுங்க. இந்த சிவபெருமான் என்று அழைக்கப்படுவது வந்து பல்வேறு வடிவங்கள் இருக்கிறார், அவ்வளோதான். ஆனால் அது அவதாரமாக நம்ம எடுத்துக்கூடாது. அவதாரம் வேறு, வெளிப்பாடு வேறு. அவர் ஏதோ மனித உருவாகவே அவதாரம் எடுத்துட்டாருன்னா அவர் திருப்பி அவர் மனிதன் செய்கிற வேலைலாம் செய்வார். விஷ்ணு அவதாரம் எடுக்கிற மாதிரி. இதில் விஷ்ணுவும் கூட சிவனுடைய ஒரு அங்கமாகத்தான இருக்கிறார், படைத்தல் தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கார், அவ்வளோதான் அவருடைய வேலை. ஆனால் இவருக்கு வந்து 5 தொழில்கள் இருக்கின்றன. இம்மாதிரியாக சிவபெருமானை பல்வேறு பெயர்கள் இருப்பதாக அவங்க குறிப்பிட்றாங்க. அதில் தான் நம்ம பார்க்க நடராஜர், சோமாஸ்கந்தர், சதாசிவம், பைரவர், அர்த்தநாரீஸ்வரர், சங்கரர், நீலகண்டர், ரிஷபவாகனர், இதெல்லாம் வேற நிறைய வந்திருக்குது. இப்படி பல்வேறு உருவங்கள் இருந்தாலும் அவருடைய குணாம்சங்களில் முக்கியமான குணம் என்னன்னாக்க, அவருடைய இறுதி வடிவம் என்னவா இருக்குனாக்க சக்தி நிலையாகத்தான் கொண்டு வராங்க. மிக உயர்ந்த நிலை வந்து சக்தி நிலை. அதாவது 2வது வந்து அவர் கருணை. ஸோ காட் இஸ் ஃபஸ்ட்டு வந்து பவர் வேணும் அவருக்கு, இல்லையா? கடவுள் வந்து ஒன்றுமே இல்லாத ஆன்மாக்கு அறிவு இல்லாமல் ஜடம் மாதிரி கிடக்கிறவங்க இருக்கக்கூடாது. அவர் ஒரு சக்தியாக இருக்கணும், ஒரு எனர்ஜி அவர். அடுத்தது தான் வந்து கருணை கொண்டு வராங்க அவங்க. அப்போ அவருடைய கருணை என்பது அவருடைய வடிவம், சக்தி என்பதும் அவருடைய வடிவம். 3வது வடிவம் வந்து பரிணாம வளர்ச்சியடைந்த ஆன்மாவும் அவரது வடிவமாகிறது. பரிணாம வளர்ச்சியடைந்த ஆத்மா, அதான் அந்த இடத்துல வந்து முக்தி பெற்ற ஆன்மாவின் வடிவமாகவும் இருக்கிறான் சிவன். இப்படி சிவனுக்குரிய பல்வேறு வடிவங்களை வந்து அவங்க சொல்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் சொல்கிறோம், மனித உடல் போல சிவன் உடலை பார்க்க முடியாது. மனிதர்களுடைய உடல் மேனியானது கருமேனி என்று சொல்லப்படும். கருமேனி என்பது மாயையால் உருவாக்கப்படுவது, கருமத்தால் உருவாக்கப்படுவது. இறைவனுடைய மேனி என்பது திருமேனி என்று சொல்லுகிறார்கள். அவங்க எல்லாம் லாங்குவேஜ் தான், திருமேனி என்று சொல்லுகிறார்கள். அதுக்கு வந்து இந்த அழுக்கு மலங்கள் எதுவுமே ஒட்டாது. அந்த இங்கே அவர் உருவமாக வெளிப்படுகிறார் அல்லவா, அதை சொல்கிறேன்.
அப்போ அதை இந்த மாதிரி எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு மிக பாதுகாப்பாக அந்த விளக்கங்களை எல்லாம் கொடுத்து அவங்க வந்து அந்த தத்துவத்தை வந்து நிலைநாட்டுகிறார்கள். பூஜை செய்வது அங்கீகரிக்கப்பட்டது. ஆத்மார்த்த பூஜை, பரார்த்த பூஜை. ஆத்மார்த்த பூஜை என்பது தனிப்பட்ட முறையில் ஒருத்தர் இருந்து தன்னுடைய இஷ்டப்படி வந்து இறைவனை வந்து வழிபடுதல். பரார்த்த பூஜை என்பதற்கு ஆகமங்கள் இருக்கின்றன. கோயில் எப்படி இருக்கணும், பூஜை எப்படி செய்யணும், யார் செய்யக்கூடாது, எப்படிப்பட்ட பூஜை வழிபாடுகள் முறைகள் இருக்க வேண்டும் அப்படின்றதெல்லாம் வந்து சொல்கிறது தான் இந்த ஆகமங்கள், சிவாகமங்கள் இருக்கின்றன. சைவ சித்தாந்தம் அப்படி ப்ராக்டிக்கல் கைடு கொடுத்துட்டாங்க. தீட்சை கொடுக்கலான்ட்டாங்க. உங்களுக்கு வந்து முக்தி பெறுவதற்கான தீட்சை கொடுப்பது, அது குருநாதர் வந்துடுறாருங்க. அப்போ யார் குருநாதர், குருநாதருடைய தன்மை என்ன, அந்த சிவபூஜை நடத்துவதற்கான அதிகாரங்கள் யாருக்கு இருக்கிறது, யாரெல்லாம் தீட்சை கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க வந்து அதையும் கூட விளக்கி இருப்பதாக சொல்லுகிறார்கள். அப்போது ஓரளவுக்கு அந்த தியரி அண்ட் ப்ராக்டிஸ் ரெண்டுத்தையும் பிளெண்ட் பண்ண ஒரு தத்துவமாக தமிழகத்தில் வைத்ததில் இன்றளவில் பார்த்தீங்கன்னாக்கா மிக ஆழமாக அது வேர் விட்டு பரவி இருப்பதை நாம் காண முடிகிறது. எத்தனையோ நூல்கள் வந்திருக்கின்றன, எத்தனையோ விளக்கங்கள் காணப்படுகின்றன. நான் கொடுத்திருப்பது ஒரு அறிமுகம் தான். உள்ளே போய் படிக்க பார்த்தா அது ரொம்ப வித்தியாசமான விளக்கங்கள் கூட சில பேரால் கொடுக்கப்படுகின்றது. சைவ சித்தாந்தம் என்பது ஒரு வகையில் வந்து ஏதோ ஒரு 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 குறிப்பிட்ட ஃப்ரேம் ஒர்க்கிலேயே அதை வச்சுட்டாங்களோன்னு தோணுது. அதனுடைய மிஸ்டிக்கல் ரெல்ம், அதாவது ஆன்மீக பரப்புக்குள் இப்போ நம்ம நிறைய பேசுகிறாங்க நம்ம நண்பர்கள்லாம், சிவம் என்ற ஒரு நிலையை அடைப்பதை பற்றிலாம். அதை வந்து இவங்க வந்து ஆகமங்கள் மூலமாக கொண்டு வரும்பொழுது அது வந்து ஒரு வரையறுக்கப்பட்ட சட்டகத்திற்குள் வந்துவிட்டதாக தெரிகிறது. இது குறித்து நிறைய கருத்துக்கள் நீங்கள் வைத்திருப்பீர்கள், நிறைய தெரிஞ்சிருப்பீங்க. இது அறிமுகம் என்ற அளவில் இத்துடன் நிறுத்திக் கொள்கிறோம். பின்னொரு சந்தர்ப்பத்தில் சைவ சித்தாந்தத்துடன் உரையாடல் என்ற அளவிலே நாம் வந்து பல்வேறு தத்துவ கோட்பாட்டுகளின் மூலமாக அதை உரையாடல் நிகழ்த்த முடியும். அதற்கான நிறைய விவாதங்களை நான் படித்திருக்கிறேன். அது வாய்ப்பு கிட்டுமானால் அதை ஒரு காணொலியாக நாம் பின்னர் செய்யலாம். நன்றி, வணக்கம்.